கண்டிப்பாக நம்ம விஜய் தான். இல்லை, வருஷக்கணக்காக அவங்க தான் 2 பேர் தான் ஆழ்ந்துட்டுருக்காங்க. புதுசாக ஒரு மாற்றம் வரட்டுமே, அவர் வந்தால் நல்லது வரும்னு நினைக்கிறேன். அதனால் விஜய் வரணும்னு நினைக்கிறேன் நான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வந்தா தானே அனுபவம் தெரியும் எல்லாத்துக்குமே. டிஎம்கே ஆள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே வந்தாங்க. புதுசாக வந்தனால தான் எல்லாத்த பற்றி தெரிஞ்சாங்க. டிவிக்கு இப்போ புதுசாக வந்திருக்கனால நம்மளுக்கு அதுக்கு ஓட் போட்டோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சினிமாலாம் விட்டுட்டு வராருன்னா நமக்காக தான் வராரு. நல்லது செய்வேன்ட்டு வராரு. பார்க்கலாமே, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இல்லை நல்லது செய்யலைன்னா நெக்ஸ்ட் மாற்றிக்கலாம், அவ்வளோதான். எல்லாமே பிடிச்சிருந்தது. அவர் ஃப்ரீ கொடுக்குறாரு கொடுக்கல அதெல்லாம் அப்புறம். எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோட மூவிஸ்லாம் விட்டுட்டு நமக்காக வரேன்னு சொல்கிறாருல, அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், வந்தால் பார்ப்போம், இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் மாற்றி போடுவோம், அவ்வளோதான். வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அது வருதா? அவர் வந்தானா பாதுகாப்பு இருக்கான்னு பார்ப்போம். இப்போ டிஎம்கே ஆள் வந்தாங்க, எவ்வளோ பிரச்சனை நடந்தது. இப்போ டிவிக்கே 2 வயசு குழந்தை முதற்கொண்டு பாதிப்படைஞ்சிச்சுல. இப்போ கூட ஒரு ரீசெண்டாக தூத்துக்குடியில் என்ன நடந்தது, அதெல்லாம் யாரும் கொண்டு வரல வெளியில். பாப்போமே என்ன பண்றாங்கன்னு. அதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. கண்டிப்பா டிவிக்கு தான் ஜெயிக்கணும். டிவிக்கே தான் வருவாரு. எங்க வீட்ல இருக்க 30 ஓட்டும் டிவிக்கேக்கு தான். நான் வந்து சீமான் வந்தால் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். இல்லை, அவர் கொள்கைகள்லாம் கரெக்டாக இருக்குது. மற்றவங்க எல்லாருமே பாருங்கள், எல்லாமே வந்து இலவசம் தர்றோம். நம்ம காசை வாங்கி நம்மளுக்கு தான் திருப்பி கொடுக்குறாங்க எல்லாமே. அதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ அதிமுகலாம் வந்தால் ஃப்ரீயாக பிரித்து கொடுக்குறாங்கிறாங்க. ஒருத்தர் 8000ங்கிறாங்க, ஒருத்தர் 10,000ங்கிறாங்க. இவரெலாம் அவர் கொள்கையை ஃப்ரீயாக கல்வி கொடுக்குறது, ஃப்ரீயாக மெடிசின் ஃப்ரீயாக எல்லாருக்குமே அதாவது தேவையானது மட்டும் ஃப்ரீ. பாக்கியெல்லாம் இப்போ ஃப்ரீயாக கொடுத்தாலே இது அடுத்து விலைவாசி உயர தானே போகுது. அதை யாரும் சிந்திக்கிறது இல்லை. சீமான் வந்தால் தான் ஓகேவாக இருக்கும். பட் அவர் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம மக்கள் போட மாட்டாங்க. விஜய் வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏடிஎம்கே இல்லை டிஎம்கேலாம் யாராவது ஒருத்தர் வருவாங்க. டிஎம்கே தான் வரும், அதில் எந்த மாற்றம் இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா இருக்கிற ஆட்சியே நல்லா ஆச்சுன்னா அவங்க தான் வரணும். நம்ம மத சார்பற்றது, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னாக்கா டிஎம்கே தான் கண்டிப்பாக வரணும். சான்ஸே இல்லை, சான்ஸே யாருமே வரதுக்கு சான்ஸ் இல்லை. டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும். டிஎம்கேல தான் எல்லாமே சலுகைகள் அதிகமாக இருக்குது. பாதுகாப்பு மெயின் பாதுகாப்பு வேணும்னா டிஎம்கே தான் வரணும். சான்ஸே இல்லை. ஒரு தொகுதி வரலாம், 2 தொகுதி வரலாம். ஆனால் 234 தொகுதி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன். மாற்றம் கண்டிப்பாக வரணும். மாற்றம்னா திராவிட கட்சி தான் பாரம்பரியமாக ஆண்டுகிட்டு இருக்கு 50 வருஷமாக. அதே தான். அதாவது பழைய சோறு மாதிரி தான். சுடுசோறு ஆனோடனே பழைய சோறு ஆயிரத்தில் அது மாதிரி தான். இவனும் திருட்டுப்பேன், அவனும் திருட்டுப்பேன். 2 பேரும் ஒரே கோட்டில் மட்டும் தான். மாற்றம் வரட்டும். இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. இப்போலாம் நல்லா படித்த பசங்க நிறைய பேர் இருக்காங்க. நாட்டை நல்ல வழியை கொண்டு போகிறதுக்கு டிவி கேட்க போட வேண்டியதான் அவங்கள்ட்ட. விஜய் 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 அதான் ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறோம். எல்லோரும் ஒரே மாதிரியே இருக்கணும் விரும்புகிறாங்கள்ல. மக்கள் வைக்கிறவங்க இப்போ எல்லாமே விரும்புகிறாங்க. அவர் அரசியல் தெரியாது, அவர் A to Z வரைக்கும் எல்லாமே தெரியும். அவன் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஆலோசகர்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒன்றும் தெரியாமல் ஒரு உள்ள இறங்கலை. இவங்க விரட்டுறாங்க, 2 பேருமே விரட்டுறாங்க. ஆண்ட கட்சியும் விரட்டுது, ஆண்டு முடித்த கட்சியும் விரட்டுது. அவர் நசுக்கிறாங்க வளர விடாமல். எங்கட உள்ள வந்துட்டாக்க நமக்கு பாதிப்பு அதிகமாயிருமோ, நமக்கு சிக்கலாயிருமோன்னு சொல்லி பயப்படுறான். 2 பேரும் பயப்படுறாங்க. கேட்டாக்க ஒன்றா டெல்லிங்கிறான். அதெல்லாம் எதுவும் கிடையாது. போட்டு ரொம்ப நசுக்கிறாங்க. அவ்வளோ ஜமாலிச்சு தான் வந்துகிட்ருக்காரு அவர். விஜயகாந்த் மாதிரி வந்துகிட்ருக்கிறாரு. அவர் வரணும் அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும். அவருக்கு வாய்ப்பு நிறையா கொடுக்கணும். மாற்றம் வந்தால் தானே தெரியும் இவர் நல்லவராக கெட்டவரான்னு. புதுமை வந்தால் தானே கடை வைக்கிறோம். கடை வச்சாக்கு வியாபாரம் நடக்கா இல்லையான்னு வச்சு பார்த்தா தானே தெரியும். வைக்காதுக்கு முன்னாடி இல்லை அந்த கடை தான் நல்லா இருக்குன்னு தானே ஏன் சொல்லணும். அவர் வரணும், வந்தால் தான் நல்லது நாட்டுக்கு. சீமான் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான் வருஷம் பூரா. 15 வருஷமாக கத்துறாரு. யார் நம்புகிறா, யார் நினைக்கிறா? அவரை யாரும் நினைக்கிறதே கிடையாது. அவர் யார் நினைக்கிறது நல்ல ஐடியா சொல்கிறாரு. மக்கள் அதுக்கு எடுக்க மாட்டேங்குது. அவர்கிட்ட அரசியல் எடுபட மாட்டேங்குது. பேசிக்கிட்டே இருந்தேன்னான்றது. நான் 15 வருஷமாக நிற்கிறேன், எனக்கு என்ன ஓட்டு போடணும்னு கேட்குறாரு. போடணுமே, போட்டால் தானே நல்லாயிருக்கும். எங்கே போடுறாங்க சொல்லுவான். கேட்டாக்க இப்போயே போயிட்டே இருக்க வேண்டியதான் அவர். ஆமாம், இப்போ தான் வரணும். அவங்களாம் காசு கொடுத்து கூட்டி போன கூட்டம். இதெல்லாம் காசு கொடுக்காமல் வந்துக்கிட்டு இருக்க கூட்டம். இந்த கூட்டம் தான் வரணும். விஜய் தான் வரணும். இப்போக்கி செந்தமிழ் சீமான் அண்ணன் வந்தால் நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் 16 வருஷமாக தனிச்சு நின்று போட்டிகிட்டு இருக்காரு. அவர் கொள்கையை இன்னமும் மாற்றவே இல்லை. மக்கள் கூட மக்களுக்காக கிட்டத்தட்ட 200க்கு மேலே போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல்
200க்கும் மேலே சிறைகளுக்கும் போயிருக்காரு. அவர் இலவசன்ற ஒன்றே கொடுக்காம கல்வி, மருத்துவம், குடிநீர் இந்த மாதிரி இலவசங்கள் மட்டும் கொடுக்குறாரு. ஆனால் மற்றவங்க ஒருத்தவங்க 2000, இன்னொருத்தவர் 2000, இன்னொருத்தவர் 2500ன்னு சொல்லி இலவசங்கள் இந்த மாதிரி கொடுத்து மக்களை ஏமாற்றுறாங்க. அது சில மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கவும் தான் மக்களுக்கு இன்னும் தெளிவு வரல. இந்த அரசியல் புரிதல் வைக்கிறதுக்காக தான் இன்னும் சீமான் அண்ணன் போராடிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த தடவை சீமான் அண்ணா வந்தால் கரெக்டாக இருக்கணும். அதுதான் அரசியல் புரிதல் இல்லை யாருக்குமே. ஒரு இலவசம் நம்ம ஒரு கொடுக்குறோன்னா அந்த இலவசம் ஏற்றுக்கிட்டு மக்கள் இன்னமும் அந்த 60 ஆண்டா அவங்க ஆண்டுட்டு இருக்காங்கன்னா அந்த 60 ஆண்டா தலைமுறையாக சில பேர் போடுறாங்க. சில பேர் அவங்க காசு தர முறையினால சில பேர் போடுறாங்க. ஆனால் சீமானனை பற்றி இன்னும் வெளியே வரலனாலும் பல பேருக்கு தெரியும் அவரை பற்றி. இந்த தடவை கரெக்டாக கண்டிப்பாக ஒரு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 50 தொகுதியாக ஜெயிக்கணும் எங்களுக்கு ஒரு இது. விஜய் பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. அவர் வந்து நடிகர் வேறு. நடிகருக்கு நிறைய மக்கள் வந்து ஃபேன் பேஜ் இருப்பாங்க. அவங்க இன்னும் ஓட்டு போட வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொள்கைக்காக நிற்கிறவங்க யாருமே ஒரு ஓட்டு கூட விழுவாது விஜய்க்கு. டிஎம்கே வாய்ப்பு இருக்குண்ணா. டிஎம்கே, ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்குது. அதான் நான் இன்னும் புரியல மக்களுக்கு. இன்னும் அரசியல் புரிதல் இன்னும் வெளியே போகலை. இன்னும் அந்த ஏடிஎம்கே, டிஎம்கேல தான் இன்னும் மக்கள்கள் வந்து ஊறி கிடக்குறாங்க. அதனால தான் அரசியல் போக போக தான் மக்களுக்கு ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் இல்லாதனால தான் இன்னமும் ஒரு அரசியலில் யாருக்கும் ஒரு தெளிவு வரல. அரசியல்னா இலவசம் கொடுத்தா மக்கள் அவங்க ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்னமும் இருக்காங்க. சீமான் அண்ணன் தான். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் தமிழகம் செழிப்பாக இருக்கும். பாரத பிரதமர் உலகத்தில் அனைத்து நாடுகளையும் இயங்குகிறார். அதனால் பாரத பிரதமருடைய இயக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. அதனால் அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். முதல்வராக எடப்பாடி தான் வர்றாருன்னு அறிவிச்சிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் தான் வருவார். விஜய் வந்து ஓட்டு பிரிப்பார், வருவதற்கு வாய்ப்பு இல்லை. டிஎம்கே அதான் எடப்பாடி தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். சீமான் வந்து வழக்கம் போல் நிற்கிறாரு. அவர் பாராட்டலாம். ஏன்னா தனியாக நிற்கிறாரு எப்பவும் போல். அதான் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். டிவிகே ஆக்சுவலி அவங்களோட நாங்கள் ஃபேனுன்னு சொல்கிறத காட்டிலும் அவங்க மக்களுக்காக ஒரு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க. 100% அவங்க தான் வருவாங்க. டிவிகே என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் முழுசாக நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக விஜய் வந்தால் அதில் இன்னும் பாதுகாப்பு அதிகம் கிடைக்கும். அப்படிலாம் இல்லை, எதுவுமே அனுபவம் தானே பேசும். ஸ்டார்டிங்கே எல்லாமே தெரியும், கற்றுக்கிட்டு யாரும் இல்லையே, அனுபவம் தான் பேசும். கண்டிப்பாக எல்லாமே கற்றுப்பார். கற்றுக்கிறதுல அவருக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பாக 100% அவர் தான் வருவார். கண்டிப்பாக 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 விஜய் தான், டிவிகே தான், வேற யார்? ஸ்டாலின் சார் தான் சார், டிஎம்கே தான். எங்கள் அம்மாக்கெலாம் கிண்டி ஹாஸ்பிட்டலில் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணாங்க சார், பிரெஸ்ட் கேன்சர். நல்லா இருக்காங்க. 2 இயர்ஸாக கிண்டி ஹாஸ்பிட்டலில் பண்ணாங்க. அது எல்லாமே எங்களுக்கு நல்லா ஐடிஐயில் படித்தேன் சார், புள்ளம்பாடி ஐடிஐயில். அப்போது ஸ்டைஃபன்லாம் கொடுத்தாங்க. இப்போ லேப்டாப்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் செட்லாம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஸ்டாலின் சார் தான் வரணும், அப்போ தான் வரணும். ஸ்டாலின் சார் தான் வரணும் மறுபடியும். ஸ்டாலின் ஐயா தான் திரும்பவும் வரணும் சிஎம்மா. எனக்கு ஐடிஐயில் வந்து நான் முதல்வன் திட்டம் மூலயமா இங்கிலீஷ் கோர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. பேசிக் டு அட்வான்ஸு, எப்படி சொல்கிறது, ஒரு இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து வராத பிள்ளைங்க எல்லாமே நல்லா படித்தோம். நல்லா படிச்சிருந்தாங்க. மல்டிமீடியாலாம் ரொம்ப சூப்பராக சொல்லித்தராங்க. இப்போது எங்கள் செட்டு வரைக்கும் லேப்டாப் இல்லை, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதை இப்படியே தொடரணும். ஐயா தான் வரணும், டிஎம்கே தான். இன்னொன்று மகளிர் பேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் எல்லா ஏரியாஸ்க்கும். அப்புறம் நான் முதல்வனில் இன்னும் நிறைய கோர்சஸ் திருச்சி சைடில் இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். பியூட்டிஷியன் கோர்ஸ், அந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ், இன்னும் எக்ஸெட்ரா வரணும். அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே இருக்கட்டும், ஏதோ சேஞ்சஸ்லாம் வேணாம். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சிருந்தாங்க. இருந்தாலும் ரெண்டுக்கும் மாற்றத்தை ஒரு மக்கள் வந்து இப்போ வந்து விஜய் இறங்கி இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகம் நிறைய இடத்துல அவங்களுடைய மோகம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த தடவை வந்து அவங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சலுகைகளும் நிறையா அறிவிச்சிருக்கிறாரு.
அதனால் இவங்க வர்றதுக்கான இது வந்து நிறைய அந்த மாற்றங்கள் இருக்குது. மக்கள் தமிழக வெற்றி கழகம் விஜய் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இப்போ போன தடவையும் திமுகவே தான் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த திமுக இருந்தாலும் இன்னும் அந்த அளவுக்கு எதுவும் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் ஏடிஎம்கேயும் இருந்தாங்க. அவங்களும் அப்படி தான் அப்படியே இருந்தாங்க, அப்படியே போய்ட்டு இதாகிடுச்சு. இந்த தடவை சரி மக்கள் இப்போ வந்து இந்த நிறைய ஓட்டுங்கள்லாம் வேறு நிறைய இது டிலேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஒரு இடத்துல 2 பேர்த்துக்கு இருந்தது 3 பேர்த்துக்கு இருந்ததெல்லாம் 3 இடத்துல இருந்ததெல்லாம் நிறைய இடத்துல டெலிட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அந்த தடவை ஓட்டுப்பதிவு சதவீதமும் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ 15 லட்சம் ஓட்டு இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்கிறதா நியூஸ் கேள்விப்பட்டோம். அந்த 15 லட்சம் ஓட்டும் யூத்துங்கெல்லாம் இப்போ புதுசாக 18 வயசு தாண்டினவங்க தான் போட்டிருக்காங்க. இந்த 18 வயசு உள்ளவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்க. அதனால் இந்த தடவை விஜய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மாற்றி வரட்டுமே, ஏன்னா எல்லோரும் தான் அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க. இந்த தடவை ஒரு தடவை அவரும் வரட்டுமே, அவரும் ஒரு தடவை வந்து என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக விஜய் வரட்டும், வந்தால் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய கருத்து. அவங்க தான் இருந்துக்கனே இருந்தாங்க, இருந்தாலும் இன்னும் அப்படி ஒன்றும் வளர்ச்சி இல்லை. சரி இருந்தாலும் இவங்களோட மாற்றத்தை கொண்டு வருவாங்க, இவங்களாவது ஒரு சில மாற்றங்களை கொண்டு வருவாங்க. இன்னும் வீடு தேடி இன்னும் ரேஷன் பொருள் போகலை, அதனால் இன்னும் பல இதெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் நிறைய அறிவிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் செய்யட்டும், நல்லபடியாக இருக்கணும். சீமானும் நிறையா சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் அவர் வந்து இந்த விஜய் வந்து இறங்கின அளவுக்கு அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ இல்லை. முன்னாடி அவர் தான் இருக்கிற மாதிரி 3வது இடத்துல அவர் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ விஜய் களத்தில் இறங்கினதுனால கண்டிப்பாக சீமானுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. விஜய் வரட்டுங்க, வந்து நல்லபடியாக செய்யட்டுங்க. தடவை ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க. அவர் நிற்கிற 2 தொகுதி கண்டிப்பாக ஜெயிப்பாருங்க. மற்ற இடங்களையும் நிறைய இடத்துல ஜெயிப்பார். 2026 ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் தான் சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. மக்களுக்கு வந்து தெரியாத விஷயங்கள் நிறைய. இப்போ பஸ் பயணம்னு சொல்கிறோம், நமக்கு வந்து இருக்கிற மக்களுக்கு என்ன ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இல்லாத மக்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். பஸ்ஸில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபா கொடுத்து அவங்கவுங்க வேலைக்கு போகிறவங்க சம்பளம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 500 ரூபா. சித்தாள் வேலைக்கு போகிறவங்களுக்கு அதில் 500 ரூபா சம்பளம் போகுது. 500 ரூபா சம்பளத்தில் 50 ரூபா பஸ் காசு போச்சுன்னா மாதத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு பண்ணுங்களேன். அதே மாதிரி இன்னும் தெரியாத விஷயங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் வந்து தினந்தோறும் சாப்பாடு போடுறாங்கங்க. மெயினாக வந்து அந்த சாப்பாடுங்க ஒவ்வொரு கோவில்லையும், கிராமத்து கோவிலேருந்து ஸ்ரீரங்கம், சமயபுரம், திருச்சி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்துங்கள்லையும் கோவிலுங்களில் சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாடை பாருங்கள், இல்லாத மக்கள், சாப்பாட்டுக்கே இல்லாதவங்க, இன்னும் சொல்லப்போனால் கோவிலுக்கு சாமி கும்பிட வரவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டுமே, அவங்க லட்ச செலவு பண்ணி ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். ஆனால் அந்த பசி நேரத்துக்கு பணம் சாப்பிட முடியுங்களா? கோவிலில் போய் அந்த அன்னதானம் கொடுக்குறாங்க பாருங்கள். 100 பேருனாலும் சரி, 200 பேருனாலும் சரி, ஒரு நாளைக்கு வர்றவங்களுக்கு அனைத்து மக்களுக்கும் அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க, சாப்பிட்டுட்டே இருக்காங்க. உண்மையாகவே அந்த அன்னதானன்றது இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இல்லாத மக்கள் வந்து பசி இல்லாமல் வறுமையின் கொடுமையினால கோவிலில் போய் நிறைய பேர் வந்து காசு வாங்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்கங்க. அதனால் கண்டிப்பாக வந்து டிஎம்கே தாங்க வரணும், ஸ்டாலின் சார் தாங்க வரணும், முதலமைச்சராக வர்றது ஸ்டாலின் சார் தாங்க வரணும். எல்லாரும் வந்து ஸ்டாலின் சாருக்கு ஓட்டு போடுங்க. இல்லைங்க, வாய்ப்பு இல்லைங்க. கண்டிப்பாக அவங்க வந்து பிஜேபியோட இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க தனித்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வந்து அவங்க வந்து பிஜேபியோட ஜாயின் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் சொல்லுங்கள், சீமான் சார் வந்து ஒரு சில தொகுதியில் வருவார், ஓரளவுக்கு வந்து வருவார்னு தெரியுது, ஒரு சில சீட்டுகள் கிடைக்கும். ஆனால் டிஎம்கே தாங்க முதலமைச்சர் வாய்ப்பு வந்து டிஎம்கே தான். எல்லாருமே விஜய் சார்லாம் வந்து என்னங்க இன்றைக்கி வந்துட்டு உடனே நமக்கு ஆட்சிக்கு வரணும்னா எப்படிங்க? அவங்கெல்லாம் 50 வருஷ காலம் உழைச்சி கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இப்போ நான்லாம் இருக்கிறேன்னா உழைச்சி தாங்க ஒவ்வொரு படியாக ஏறி தாங்க இன்றைக்கி வாழ்க்கையில் நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கோம். அது மாதிரி வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு படியாக ஏறினா தாங்க படி ஏறி உச்சிக்கு வர முடியும். எடுத்தோன்னே இப்போ படியை ஒவ்வொரு படியும் ஏறாமல் எடுத்தோன்னே இங்கேருந்து 20 படி 30 படி தாண்ட முடியுங்களா? ஒவ்வொரு படியாக தான் சார் வர முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. டிஎம்கேல முதல்வர் கலைஞருடைய மகன் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாங்க வரணும். கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் சார் தான் வருவார். 26ல் டிஎம்கே முதலமைச்சர் ஸ்டாலின் சார் தாங்க. ஆட்சி மாற்றம் தலைவரை விஜய் தான் வரணும். அதாவது தலைவரை இவங்க வந்து சொல்லுறாங்க, ஒன்றும் செஞ்சப்பட்டாங்கண்ணா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் ஒரு மாற்றம் இருக்கணும்னு என்னோட ஆசை.
அதான் நிறையா வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அதனால் அவர் வரணும், அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. தாய்மாமன் சீரு, அப்புறம் படித்த பசங்களுக்கெல்லாம் பணம் தராரு, நிறையா இது இருக்குது. ஒரு 10 இது நல்லா பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு மாற்றம், அதாவது மாற்றம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேவும் வரலாம். சீமான் வரமாட்டார் தலைவரை, டிவிக்கே வந்துடட்டும், விஜய் வந்துடும். மறுபடியும் திமுக ஆட்சி அமைஞ்சால் மிகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் சிங்கிள் மெஜாரிட்டியாக அவங்க ஆட்சி அமைச்சாதான் நல்லது. அந்த ஒரு கட்டமைப்போடு இருக்காங்க. பெருசாக திமுக ஆட்சியை வந்து கடந்த ஒரு 5 வருஷமாக எந்த குறையும் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, சிறப்பாக தான் இருக்குது. இது அப்படியே கண்டினியூ ஆனால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். திருச்சியில் வந்து மொத்தம் 6 தொகுதியிலையும் டிஎம்கே தான் போட்டி போடுறாங்க. திமுக வேட்பாளர்கள் வெற்றி போட்டி போடுற எல்லா தொகுதியிலுமே அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. விஜய் ஜெயிக்கிறதுக்கு, அவர் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றவங்க எப்படி அப்படின்றத சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்குதான். சீமானுக்கு வந்து ஓரளவு ஓட்டு விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதான். அவர் மட்டுமாவது ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு கட்சி இருக்கிறதாவே தெரியல. அதை பற்றின பேச்சே இல்லை. இப்போ திமுக, டிவிகே, சீமானுடைய கட்சி, நாம் தமிழர் கட்சி, இந்த 3 கட்சி தான் இப்போ தமிழ்நாட்டில் களத்தில் இருக்காங்க. டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். என் பேர் முத்துமாரி. இந்த வருஷத்துலேயே விஜய் அண்ணன் வந்தால் தான் ஜெயிக்கணும், நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம். எங்கள் அண்ணன் வந்தால் நல்லா இருக்கும்னு வாழ்க்கையில் நான் நம்புகிறோம். என்ன காரணம்னா, எங்கள் அண்ணன் தான் ஜெயிக்கணும்னு எங்களுக்கு ஆசை. எங்கள் அண்ணன் வந்து ஜெயிக்கணும் எங்களுக்கு ஆசை. சின்ன வயசுலேருந்தே ரசிகர், நாங்கள் மண்டபம் ரசிகர் நான். அதனால விஜய் அண்ணன் தான் ஜெயிக்கணும். விஜய் அண்ணன் தான் ஜெயிப்பாங்க. டிவிக்கு மாற்றம் வேணும், நல்லது பண்ணுவார் நினைக்கிறேன். வந்தால் தானே தெரியும், வாய்ப்பு கொடுப்போம். தளபதி தான் வருவார், கவலை வேணும், ஜெயிப்பார் கண்டிப்பாக. சிஎம் தளபதி. இப்போ டிஎம்கே தான் இருக்குது, அடுத்து டிஎம்கே வந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. பாதி இதெல்லாம் அப்படியே நிற்கிது, எல்லா வேலையுமே ட்ரெண்டு அது இது பாலங்கள் எல்லாமே எல்லா வேலையுமே ஆரம்பித்து அப்படியே பாதியில் நிற்கிது. மீண்டும் அவங்க வந்தால் தான் அதெல்லாம் தொடர முடியும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஒரு சில வேலையில் பாதி முடிச்சு பாதியை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா அது ட்ரெண்டு மாறுது, எல்லாமே ஏதாவது லேட் ஆகுது. அதனால் வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா மீண்டும் திமுக தான் வரணும். அப்போ தான் அவங்க தொடர்ந்த பணியை வந்து மறுபடியும் தொடர்ந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏடிஎம்கே பிஜேபிலாம் இருக்குது. ஏடிஎம்கேக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருந்திருக்கும். பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால கொஞ்சம் ஏடிஎம்கே கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் கம்மியான சூழ்நிலை தான் இருக்குது, பெரிய லெவலில் ஒன்று இருக்காது. ஆனால் அவங்களும் வாங்குவாங்க, எதிர்கட்சியாக உட்காருவாங்க, வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான ஓட்டு என்னவோ அது வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. ஆனால் சீமானுக்கு அவருக்கு என்ன ரெக்கார்டு இருக்கோ அந்த ரெக்கார்டு அப்படியே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் வந்து அவரெலாம் யாருமே அடிச்சிக்க முடியாது. ஏன்னா வந்து அவர் சொந்த காசில் வந்து இன்றைக்கி வேட்பாளர் நிறுத்தி அவர் செய்கிறாரு. யாருடைய காசும் இல்லை, அவர் எந்த ஒரு அரசியலும் சம்பாதிக்கல. என்ன வரலுமே அவராக இது பண்ணி அவர் வேட்பாளர் நிப்பாடி அவர் செஞ்சிருக்காரு. முதல்ல வேட்பாளர் அறிவிச்சது அவர் தான். 234 தொகுதியிலுமே ஆளுங்கட்சியாக இருக்க டிஎம்கே இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சியாக இருக்க ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, யாருமே அறிவிக்கலை. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே பிஜேபி இன்றைக்கி மிகப்பெரிய கூட்டணியாக இருக்கவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான், இன்றைக்கி 10 நாளைக்கு முன்னாடி தான் வேட்பாளரே அறிவித்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டிஎம்கே அவங்களுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் அறிவித்தாங்க. ஆனால் வந்து சீமான் வந்து 25 நாளைக்கு முன்னாடியே முதல்ல வேட்பாளர் அறிவித்தது அவர் தான். அதனால் அவருக்கு உண்டான ஓட்டு வந்து சதவீதம் குறைய வாய்ப்பே இல்லை. அவர் அதை வாங்குவார். ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அவருடைய டெபாசிட் என்னமோ அது அப்படியே கிடைக்கும். அங்கங்கே அவங்க ஆளுங்களுக்கு அது என்ன, அது வந்து அந்த ஓட்டு சதவீதம் ஒன்று இருக்குது, அது வந்து குறையாத அளவுக்கு அவருக்கு இருக்கும், அவருடைய இது இருக்கும். விஜய் வந்து வராரு, இன்றைக்கி தான் வராரு. வந்தோடனே விஜய் வந்துருவாருன்னா அது வேலைக்கு அவசியம் வருவார். ஆனால் இப்போ வர முடியாது. அவருக்கு என்ன வருதான் வருவார். அவர்கிட்ட இருக்க எல்லாமே எல்லாம் இலவச பசங்க தான், சின்ன பசங்க தான். அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. அவங்களுக்கு ஓட்டுமே ஃபஸ்ட்டு கிடையாது. விஜய்கிட்ட இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து சின்ன பசங்க எல்லாமே ஆர்வத்தில். இப்போ என் வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குது, 5ஆவது படிக்குது, 6ஆவது படிக்குது. அது ஓட்டு போடுறேங்க விஜய்க்கு. எப்படி போடுவாங்க சொல்லுங்கள். அதனால் அவங்களுக்கும் அந்த இது கிடையாது. அதனால் வந்து வருவார், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வருவார். சடன் பிக்கப்லாம் வர மாட்டார். திருச்சி கிழக்கிலலாம் இன்றைக்கி அவர் வாய்ப்பு இருக்குது. அமைச்சர் பிரகாசமாக இருக்கார். ஸ்ரீரங்கத்துலேயும் கொஞ்சம் இதாக இருக்குது. பார்ப்போம் என்னான்ட்டு. அதுதான் நான் தான் எடுத்துன்னு சொல்கிறேன். டிஎம்கே வந்தால் மட்டும்தான் இந்த பணியெல்லாம் தொடர முடியுங்க.
இப்போ 2000 மொதல் 1000 வந்து மகளிர் தொகை கொடுத்தாங்க. இப்போ 2000 தரேன் இருக்காங்க. இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க மகளிருக்கு, அது தரேன் இருக்காங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னும் இதெல்லாம் ஸ்கீம்லாம் செய்கிறாங்க. காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துருக்காரு, மத்தியான உணவு திட்டத்தை கொண்டு வந்துருக்காரு. நீ பிள்ளைங்களாம் வந்து ஈஸியாக போய் சாப்பிடுதுங்க. அதெல்லாம் பார்க்கணும். எல்லா ஸ்கூலுக்குமே செய்கிறாங்க. விளையாட்டுத்துறைக்கு தனியாக ஒரு பண்டு ஒதுக்கி செய்கிறாங்க. ஸ்கூல் இதுக்கெல்லாம் நல்ல இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து சொல்கிறவங்க குறை சொல்கிறவங்க வந்து எல்லாமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க என்றைக்குமே. செய்கிறவங்களுக்கு நம்ம செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்தா தான் மேற்கொண்டு அவங்க செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குறை சொல்லிட்டு இன்றைக்கி நான் வரணுங்கிறக்கா குறை சொல்லலாம், அது வேறு. யார் வந்தாலும் சரி, ஆட்டோ டிரைவர்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆட்டோ டிரைவர்களுக்குன்னு ஏதாவது ஒரு சலுகை செய்யணும். அது ஏடிஎம்கே அரசு வந்தாலும் சரி, இல்லை டிஎம்கே அரசு வந்தாலும் சரி, அது வந்தாலும் சரி, ஆட்டோ டிரைவர்களுக்குன்னு யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, எங்கள் ஆட்டோ டிரைவர்களுக்குன்னு ஏதாவது ஒரு சலுகை கண்டிப்பாக செய்யணும். நாங்களும் ரொம்ப நசுங்கிக்கிட்டு இருக்கோம். மீட்ரு ஆட்டோ, ஓலா ஆட்டோ, அது இதுன்னு வந்து எங்கள் தொழிலெலாம் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. இதை வந்து எப்படியாவது நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் ரிச்சாக செல்லணும். இதுதான் மெயினான மெசேஜாக நீங்கள் சொல்லணும். எங்களுக்கு இந்த டிரைவர்ஸுங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் என்ன ஒரு நல்லது செய்யணுமோ எந்த அரசாங்கம் ஆனாலும் செய்யணும், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஸ்டாலின் ஒரு மாற்றமே இல்லைங்க. அது எந்த மாற்றமும் இல்லை. 100க்கு 99% அவர் தான்.